ஜெயலட்சுமி கால் பண்ணாங்க. "கொஞ்சம் வீட்டுக்கு வர முடியுமான்னு?" வரேன்னு சொல்லிட்டு போனேன். போம்போது என்ன வாட்ச்மேனு, தோட்டக்காரன்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க. நான் போயிட்டு ஒரு 4 மணி நேரம் கழிச்சு தான் வெளிய வந்தேன். அப்போ இவங்களே ஏதோ ஒரு முடிவு பண்ணிக்கினாங்க. அதுக்கப்புறம் தினமும் இவங்க 2 பேரும் என்ன பார்த்துட்டே இருப்பாங்க. வாட்ச்மேனும், தோட்டக்காரனும். எனக்கு அது ஒரு மாதிரியா இருந்துச்சு. என்னடா இவங்க பார்த்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு, நான் மேடம் கீழ சொல்ல ஆரம்பிச்சேன். மேடம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னேன். ஏன்னாங்க, "இல்ல நான் அன்னைக்கு வந்து ஒரு 4 மணி நேரம் உங்க வீட்லயே இருந்தேனா, அது இந்த வாட்ச்மேனும் அவரும் பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு" அப்படின்னேன். நான் வேணா இரு கூப்பிட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு, அவங்கள கூப்பிட்டு கேட்டாங்க. "என்ன இவங்க இந்த பையன் போயிட்டு வரும்போது பார்த்துட்டே இருக்கீங்களாமே?" "ஐயோ! இல்லம்மா அதெல்லாம் இல்லன்னு." "அந்த மாரிலாம் பார்க்கக்கூடாது ஓகேங்களா? இங்க நடக்கிற விஷயம், ஒரு விஷயமாவது யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா, உங்கள நான் வேலைய விட்டு எடுத்துருவேன்னதும், இவங்களும் அமைதியாயிட்டாங்க. எனக்கு அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னொருத்தருக்கு தெரியும்போது, நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த விஷயம் எப்படியாவது யாருக்குன்னா சொல்லிடுவாங்களா? நம்ம லைஃப் என்ன ஆகும்? அப்படின்லாம் சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஜெயலட்சுமி எனக்கு கூட்டின்னு போயிட்டு கிஃப்ட்டெல்லாம் வாங்கி குடுத்தாங்க. "என்னடா நீ ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற, ஒரு வாட்ச் கூடவா கட்ட மாட்டேன்னு?" "வாட்ச்லாம் கட்டுற அளவுக்கு வசதி இல்ல மேடம்" அப்படின்னேன். "ஒரு ரூ. 100 ரூ. 250 வாட்ச் கூட வாங்க மாட்டேன்னாங்க." "அந்த வாட்ச்லாம் கட்டினா ரொம்ப நல்லா இருக்காதுன்னேன்." "அப்போ கிராண்டா வேணுன்ற" அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட்ராய்டு வாட்ச்லாம் வாங்கி குடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளு ஜெயலட்சுமி அவங்க ஹஸ்பண்டு ஃபாரின்லேருந்து வந்தாரு. வந்ததும் ஜெயலட்சுமி பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நானு அவங்க வீட்டுக்கு கொஞ்சம் ஒர்க்குக்காக போயிருந்தேன். அப்போ அவங்க வீட்டுக்காரர் என்ன பார்த்தாரு. "யாரு இந்த பையன்?" அப்படின்னு. "இந்த பையன் புதுசா ஜாயின் பண்ணாங்க நம்ம ஆஃபீஸ்ல தான். நம்ம வீட்டு பக்கத்துல தான் இருக்கான். எனக்கு இவன் தான் ஹெல்ப் பண்ணுவான்." அவரு உடனே ஹாய்ன்னு சொன்னாரு. நானும் ஹாய்ன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவரு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாரு. அவரோட ரூம்ல போயிட்டு ஏதோ லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ உடனே ஜெயலட்சுமி கேட்டாங்க. "என்ன திடீர்னு?" அப்படின்னாங்க. "இல்ல மேடம் அந்த ஃபைல் குடுத்துட்டு போலான்னு வந்தேன்." "ஆ எனக்கு விருந்து வைக்கிறியோன்னு நெனச்சேன்னேன்." "ஐயய்யோ! அவர் தான் இருக்காரே, அவர் இருக்கும்போது எப்படி விருந்துன்னேன்." "அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. அவர் இப்போ அவரோட ரூமுக்கு போயிட்டு அவர் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து இப்போதைக்கு வரமாட்டாருன்னதும், மறுபடியும் நாங்க விருந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஜெயலட்சுமி கேட்டாங்க, "உனக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா?" அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே சொன்னேன், "வேணாம். எனக்கு நல்ல வேலையும் குடுத்தீங்க. அதுக்கப்புறம் கிஃப்ட்டும் குடுத்தீங்க. அதுக்கப்புறம் சாப்பாடும் குடுத்தீங்க. இத விட ஒருத்தருக்கு என்ன வேணும்? எனக்கு இதுவே போதும். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்" அப்படின்னேன். உடனே ஜெயலட்சுமி, "எனக்கும் தான்" அப்படின்னாங்க. இந்த சிச்சுவேஷன்ல தான் எனக்கு அலைன்ஸ் பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க. அலைன்ஸ் பார்க்கும்போது ஒரு பொண்ணு நல்லா தான் இருந்தா. அந்த பொண்ணு பேரு ஷைலிஜா. வயசு 24. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் உடனே ஜெயலட்சுமி மேடம் கிட்ட சொன்னேன். "மேடம் இந்த மாரி வீட்ல அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. நாளைக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு போணும். எனக்கு லீவ் கிடைக்கணும்" அப்படின்னேன். அவங்க உடனே சொன்னாங்க, "லீவ் தரேன். ஆனா பொண்ணு பார்க்கறதுக்கு நானும் வருவேன்" அப்படின்னாங்க. "சரிங்க மேடம். நீங்க இல்லாம எப்படி?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்லயே எல்லாம் போனோம். போனதும் ஷைலஜாவ இவங்களும் பார்த்தாங்க. இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா ஃபர்ஸ்ட்டு இவங்க வந்து சப்போஸு இந்த பையன் ஷைலஜாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நாளைக்கு நம்ம கூட பேசுவானா? இல்லையான்னு தெரியாம இருக்கிறதுக்கு ரொம்ப குழப்பம் இருந்ததா, அதனால ஷைலஜாவே கேட்டாங்க. இந்த மாரி இந்த பையன் வந்து என்னோட ஆஃபீஸ் தாம்மா ஒர்க் பண்றாரு. மேரேஜ்க்கு ஆனதுக்கப்புறம் எங்க ஆஃபீஸ்லயே ஒர்க் பண்ண விடுவியா? இல்லன்னா வேற எங்கேயாச்சு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண சொல்லுவியா? அப்படின்னாங்க. இல்ல, இல்ல. அவர் எத்தன வருஷம் ஆனாலும் உங்க கம்பெனிலயே ஒர்க் பண்ணட்டும். ஏன்னா அவரும் சொல்லியிருக்காரு, நீங்க ரொம்ப நல்லா பேசுவீங்களாம். நல்லா ஹெல்பிங் மைண்ட் இருக்காம். அதனால வந்து அவர் வந்து உங்க கம்பெனிலயே ஒர்க் பண்ணட்டும்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கல்யாணமும் ஆச்சு. கல்யாணம் ஆகி ஒரு 2, 3 வாரம் அதுக்கப்புறம் தான் நான் ஆஃபீஸ்க்கு வந்தேன். ஆஃபீஸ்க்கு வந்ததும் இவங்க கேட்டாங்க ஜெயலட்சுமி, "என்னப்பா கல்யாணம் ஆனதும் என்ன மறந்துட்டியான்னாங்க?" "அப்படிலாம் இல்ல மேடம். புதுசா கல்யாணம் ஆச்சுல்ல, அதனால அந்த பொண்ணு வீட்டுக்கு, அதுக்கப்புறம் அவங்க சொந்தக்கார வீட்டுக்கெல்லாம் போறதிலே கொஞ்சம் பிஸியா இருந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. இப்ப நான் நல்லா ஃப்ரீ ஆயிட்டேன்னேன். "சரி ஒர்க்லாம் நல்லா பார்ப்பல்ல?" அப்படின்னாங்க. "அதெல்லாம் பார்ப்பேன்" அப்படின்னேன். மறுபடியும் நானு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ ஒரு நாளு மத்தியான டைமு இவங்க ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. ஆஃபீஸ்லயே அந்த லஞ்ச்சு, டைனிங் ரூமு எல்லாமே இருக்குது. டைனிங் ரூம்ல இவங்க வர சொன்னாங்க. அங்க போனதும் "சாப்பிட்டியான்னு?" கேட்டாங்க. "இல்ல மேடம் நானு டிஃபன் பாக்ஸ்ல எடுத்துட்டு வந்திருக்கேன்" அப்படின்னேன். "என்ன எடுத்துட்டு வந்த?" அப்படின்னாங்க. "இது டொமேட்டோ ரைஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன்னேன்." "அதெல்லாம் வேணாம். இங்க பிஸா இருக்கு. பிஸா சாப்பிடுன்னாங்க." பிஸா சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அவங்க கேட்டாங்க, "நீ மொத்தமே வீட்லயே விருந்து சாப்பிடுற. எனக்கு ரொம்ப பசிக்கும்ல. எனக்கு விருந்தெல்லாம் குடுக்குற மாரி உனக்கு ஐடியாவே இல்லையா?" அப்படின்னாங்க. "ஐயோ! நீங்க கேட்கலையே மேடம்ன்னேன்."
எல்லா விஷயமும் நானே கேட்கணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கக்கூடாது. நீயே அப்பப்போ கேட்கணும். மேடம் விருந்து சாப்பிட்றீங்களா? வேணுமா? அப்படின்னு நீயா கேட்டா தானே எனக்கு அது சந்தோஷமா இருக்கும் அப்படின்னாங்க. சரிங்க மேடம் சொல்லிட்டு நாங்க மறுபடியும் விருந்து சாப்பிட ஆரம்பிச்சோம். எல்லாருக்குமே லைஃப்ல சந்தோஷன்ற விஷயம் எப்போ கிடைக்கும்னு நமக்கு சொல்ல முடியாது. ஆனா அந்த விஷயம் கிடைக்கும்போது நமக்கு ரொம்பவே மைண்டு ரிலாக்ஸா இருக்கும். பரவால்ல, இதுவரைக்கும் யாருமே இல்லாம இருந்தோம். ஆனா, இப்ப நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். கீப் ஆன் சப்போர்ட்டிங். பாய்.